ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் கொல்கத்தாவை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியா சீரீஸில் அடுத்த வீடியோ பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கொல்கத்தா. இந்த கொல்கத்தாவை பற்றி நம்ம டீட்டெயிலாகவும் அதோடைய இன்ட்ரொடக்ஷன், அதாவது கொல்கத்தாவினுடைய அனைத்து வரலாறுமே நம்ம இதில் கூறலாம், ஷார்ட்டாக சொல்லலான்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறையா தகவல்களையும் பயனுள்ள டிப்ஸுகளையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்துடலாம். அந்த டிஸ்க்ளைமர் என்னென்னா, அந்த வீடியோ ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ தான். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொல்கத்தா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் தான் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டெல்லிக்கு முன்னாடியே கொல்கத்தா இந்தியாவோட தலைநகராகவே செயல்பட்டுருக்கு. 1911 வரைக்கும் கொல்கத்தா தான் டெல்லி மாதிரி இந்தியாவுடைய தலைநகராக செயல்பட்டுக்கிட்டு வந்திருக்கு. கொல்கத்தாவில் பார்த்திங்கன்னா வங்காள மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்குது. வங்காள மொழி தான் அலுவல் மொழி, ஆட்சி மொழி எல்லாமே வங்காள மொழி தான் அங்கே இருக்குது. இங்கிலீஷ் செகண்டரி லாங்குவேஜ், வங்காள மொழி தான் ஃபஸ்ட் லாங்குவேஜாக அங்கே இருக்குது. இந்த கொல்கத்தா பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் கிழக்கில் பாயிற ஒரு பெரிய நதியான ஊக்லி நதியோட கரையில் தான் இருக்குது. இந்த கொல்கத்தா அப்படிங்கிற நேமை பார்த்திங்கன்னா, இது உண்மையான பேர் கொல்கத்தா கிடையாது. இப்போ ரீசெண்டாக வச்ச பேர் தான் கொல்கத்தா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல்கத்தா அப்படின்னு தான் இருந்திருக்கு. அது ஆங்கிலேயர்கள் வச்ச பேர். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி இந்த நகரத்தோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா காளிகத்தா அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. காளிங்கிறது அந்த கொல்கத்தா நகரத்தில் உள்ள நகரங்கிறது சுற்றுப்புற பகுதியில் ரொம்ப இஷ்ட தெய்வமும் ப்ளஸ் ரொம்ப ஃபேமஸான காடாகவும் இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஊரை அந்த சாமி பேரை வைக்கிற வண்ணமாக காளிகத்தா அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இது 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா அந்த கல்கத்தாவை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதாவது வெள்ளையர் நகர், கருப்பர் நகர் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. வெள்ளையர் நகரில் ஆங்கிலேயர்கள்லாம் வாழ்ந்து வந்திருக்காங்க. கருப்பர் நகரில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியர்கள்லாம் வாழ்ந்து வந்திருக்காங்க. இருப்பினும் இந்த கருப்பர் நகர் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே நெசவு தொழில், நூற்பு தொழில், சணல் தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக நடந்து வந்ததுனால இந்த வெள்ளையர் நகரை காட்டிலும் இந்த கருப்பர் நகர் வெகு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சே வந்திருக்கு. அது ஆங்கிலேயர்களுக்கு பொறுக்கலை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நிறையா இருக்குது. விக்டோரியா மெமோரியல் இங்கே தான் இருக்குது. ஹவுரா பிரிட்ஜ் இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஹவுரா பிரிட்ஜுமே இங்கே தான் இருக்குது. சயின்ஸ் சிட்டி, ஃபோர்ட் வில்லியம் எல்லாமே இந்த கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ இந்த கொல்கத்தா பார்த்திங்கன்னா பெரிய வர்த்தக நகரமும் இல்லாமல் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதிகமாக கொண்ட நகரமாகவுமே செயல்படுது. மக்கள் பார்த்திங்கன்னா அதிக வியாபாரம் பண்ணுறவங்க இங்கே நிறையா இருக்காங்க. ஸோ வணிகத்தில் கொல்கத்தா ரொம்ப ஃபேமஸானதாக இருக்குது. அதே மாதிரி ஷிப்பிங் ப்ளஸ்ஸு ஃபிஷ்ஷிங் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. மீன்பிடி, மீனவர்கள், வணிகத்தொழில் எல்லாமே சிறப்பாக கடல்வெளி துறைகள் இங்கே நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ இனிமேல் தொடரும். கொல்கத்தா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் சீரிஸ் நிறைய போடுறதா இருக்கும். சரி வாங்க இப்போ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுங்கிற யாரும் போய் பார்ப்போம். ஓகே. பைமோட் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த மொபைல் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணுற மாதிரி நம்ம பைமோட் அப்ளிகேஷனில் க்ராசரிஸ் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அதிகமான ஆஃபரில் குறைஞ்ச விலையில் தரமாக கிடைக்கிது. ஸோ எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி நல்லா ஹெல்ப் ஆகிக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.